What is this? Yamani Kranjan. 500 years old. Hey, Mizan. தண்ணி 1851 வந்த டாலர் 100 dirhams. நாங்கள் அப்படியே நேராக போனால் அவ்வளோதான், இங்கே மாட்டிப்பேன். ஜீனி தெரியாதோ வந்துச்சு ஜீனி. கடனை வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அதோ இப்போ இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீக்கெண்டில் சரி ரொம்ப போராக இருந்ததுன்னு சொல்லிட்டு குபைபா வந்திருக்கோம், ஓல்டு துபாய். நம்ம கூட யார் இருக்கிறான்னு பார்த்தா இவரை பற்றி இன்ட்ரோ கொடுக்கல. பேர் வந்து பின்டோ. இன்ஸ்டாவில் வந்து போட்டுருந்தோம் வீடியோவில். அப்போது ரூம்மேட் தேர்ந்துங்கிறப்போ இவர் தான் வந்து கிடைச்சாரு. கிளைமேட்டு வேறு செம்மையாக இருக்கா, நல்லா இருக்குது. வந்த புதுசில் இல்லை என்ன பண்ணுதோ, இங்கே லைனாக கடைங்க இருக்கும். அந்த கடைங்கள்லாம் அங்கே உட்காந்து நைட்டு வீடியோ உட்காந்து கதை பேசின்னு இருப்போம். இதுதான் வந்து அந்த ஓல்டு துபாய். ஃபுல்லாக அந்த மண் ஸ்ட்ரக்சர், அந்த காலத்து ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். இப்போ வரைக்கும் இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே இதுவாக தான் இருக்குது. ரெண்டு சைட்லேயுமே வந்து அந்த மியூசியம்ஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே ஒரு இதுக்காக போய் ஒரு இதுக்கும் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இப்போ மியூசியம் ஆஃப் ஜுவல்லரி, மியூசியம் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் இண்டிவிஜுவலாக டிக்கெட் எடுத்து போகணும் போல். இங்கே நிறைய மூவி ஷூட்ஸ்லாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா லொக்கேஷன்லாம் பார்த்தா பயங்கரம். ஆனால் என்ன நமக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகிட்டேன். ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் இருக்குது இங்கே. என்ன சொல்ல போகிறா இன்னொரு பாட்டு இது வரும்ல. ஆமாம்மா, அது எந்த லொக்கேஷன் தெரியல. அது எஜிப்ட் இல்லை? அப்படி வரீங்களா? நான் அப்படி போயிட்டு இப்படி வரேன் பாருன்ற மாதிரி. இங்கே சுற்றினால எங்கேயாவது வந்து மீட் ஆகிடும். எல்லாம் அப்படியே தெரு மாதிரி தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இங்கே நைட்டில் வந்து ஒரு சாங்கிங் நம்ம ஷூட் பண்ணிடலாம். ஆஹா, ஒசானா அந்த மாதிரி நடுவுலலாம் வரும். இந்த பாருங்க, நைட்டு வந்து இந்த இடத்துலலாம் அந்த லைட்லாம் போகும். நைட்டு பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இதோ இதெல்லாம் இத்தனை பேர் பார்த்து நிற்கிறாங்க. யாரும் பார்க்கல. 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு பாருங்க. செம்ம நேரம் இதுக்குள்ள சேலஞ்ச் வைக்கலாம் போல. ஷர்ட் எதுவும் வரசாம போனா ஃபிட்டா இருக்கும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நான்லாம் அப்படியே நேராக போனால் அவ்வளோதான், இங்கே மாட்டிப்பேன். அவ்வளோதான், இப்படிதான் வரணும். இதுல போலாம் வாங்க. இங்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க? இந்த வந்துட்டோமே இங்கே. அங்கே இங்கேயும் ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுங்க, வீடியோ எடுத்து நானும் போட்டுக்கிறேன். என்னடா அப்படியே இருங்க, அங்கேயே இருங்க, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க. பாஸ் ரெடியா? ஓகே எடுக்கிறேன். வேற இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ் கொடுங்க. வேற நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? அந்த வடிவேல் தூக்கி இது பண்ணுறவன் அந்த போஸ்ட்லாம் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து ஆர்டிஏ போட்லாம் 1 dirham. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கூப்பிட்டு போவாங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? 10 dirhams. ஓகே ப்ரோ. பர்ஃப்யூமு, ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு. கொஞ்சம் கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு, வெயில் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தா டக்குன்னு ஒரே செகண்டில் இதாகிடுச்சு. கரும் ஜூஸ் குடிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் தாகடிக்கிட்டு பார்த்தேன். சரி, ஓகே. இந்த ஏரியா வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் மெயினாக இந்த ஷாப்பிங்க்கு வந்து ஃபேமஸ்ஸு. ஃபுல்லாக கடைங்க தான். உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ எல்லாம் வாங்கிட்டு போனால் அது இந்த மாதிரி அழகாக வாங்கலாம். மண்ணுலேயே இது பண்ணுது. சின்னது எவ்வளோவா தெரியலையே. ரொனால்டோ பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் இதெல்லாம் ஸ்டிக்கர் பண்ணலாம். நான் கூட மண்ணு நினச்சேன். இது சென்ட்ரல் ஸ்டிக்கர். ஸ்பைடர் மேனு. நீங்கள் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அது அழகாக இது ட்ரெஸ்ஸு
அந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்க, ஸ்டோன்ஸு. இது வந்து இந்த மந்தியிலலாம் போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? காஞ்ச லெமன். இது அந்த புளியங்கொட்டை வந்து பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி 100% பியூர் சில்க்கு. பார்த்தீங்களா இல்லையா? அந்த காலத்து காயின்ஸு ப்ரோ. யூஎஸோட இது $1. $1 1851 வந்த டாலரு. A1 is 100. 100 dirhams. That's expensive, brother. ये कितना है? You have other notes also? 1 किलो ही सर. 1 किलो 100. 1 kilo 100. Oh. हाफ किलो 50. These all mixed currency? Next. Pakistani, China, America, India. ये यमनी खंजर. What is this? यमनी खंजर. English? खंजर खंजर. Knife. ईरानी खंजर. Knife. Oh. Is it original? Original, old. Old? How many years old? Old, original. How many years old? 550. 500 years old. 350. 350 dirhams. But is it original old? Original, old. இது வந்து குருவால். What did I have? குருவால். வாவ். எல்லாம் இந்த பழைய பிரதர். Allah, hey, Mizan. தண்ணி பொங்கி வராப்புல. தண்ணி பொங்கிடுச்சுங்க வந்த கடையில். இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து 1 கிலோ வந்து 100 dirhams. இந்த மாதிரி காயின்ஸ் தான். இது இயர் வைஸ் போட்டிருக்காங்க பாருங்க. 2017, 1973 UAE காயின்ஸு எல்லா ஐட்டமும் இருக்குது. இன்னும் பழைய நோட்டு. இதெல்லாம் ஒரிஜினலாக உண்மையிலே பழசான்னு தான் தெரியல. சரி, குழந்துருவேன். அது கடிச்சிடாத. துருப்பிடிச்சி கொஞ்சம் இது தான், ஏதோ ஃபேக் மாதிரி தெரியுது. ஆனால் கேட்டால் ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த குருவால். ये 50 by 50. 50. What metal? Original. This is steel? Steel. Original. Lamp. Like this छोटा वाला. Mizan. ये कितना है? Length. छोटा वाला. No, not that one. Like this, it will be small, no? Like that. You saw Aladdin lamp like that. ना ये वाला. हाँ क्या? அலாவுதீன் லேம்ப் மாதிரி பார்க்கலான்னு வந்தேன். ஒரு ஆசை, அந்த என்னது ஜீனி மேக் அ விஷ் வந்து வெப் சீரிஸ் பார்த்தேன். அது பார்த்துட்டு சரி ஓகே இங்கே வந்து தேய்ச்சி பார்ப்போம் ஜீனி வருதான்னு பார்க்கலான்னு வந்தேன். லேம்ப் இல்லையா? அந்த ஆன்டிக்ல அலாவுதீன் லேம்ப் மாதிரி இருக்கும், வாங்கி தேய்ச்சா ஜீனி வருதான்னு பார்த்தேன். அந்த இருக்குது பாருங்க. ஆனால் இதெல்லாம் வந்து புதுசு, ஓல்டு கிடையாது. தேய்ச்சா ஜீனி வருமா? ஜீனி தேய்ச்சா வந்துச்சு ஜீனி. உண்மையிலே அந்த மாதிரிலாம் இருக்குமா? ஒரு ஆசை ஒன்று தேய்ச்சி பாப்பா ஜீனி. சின்ன வயசுல நான் யோசிச்சிருக்கேன். இது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ஜீனி மேக் அ விஷன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. அதில் இந்த மாதிரி லேம்ப் வரும். அவங்க அங்கே கொரியாலேருந்து கிளம்பி துபாய் வருவாங்க. துபாய் வந்து இந்த ஏரியாலாம் வந்து ஒரு லேம்ப் ஒன்று இருக்கும் செவுத்துல மாட்டி, அதை தேய்ப்பாங்க. தேய்ச்சோன்னே அங்கேருந்து ஒரு பூதம் வரும். ஆனால் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், லைக் இன்கேஸ் அந்த பூதம் வந்தால் ஃபர்ஸ்ட் விஷயம் யார்? எல்லாரும் 80% ஆஃப் த பீப்புள் என்ன தெரியுமா விஷ் கேட்பாங்க? என் கடன் அடையணும், காசு வேணும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இல்லை அந்த எனக்கு இன்னும் ஒரு விஷயம் யூஸ் பண்ணி 100 விஷயஸாக மாற்றலாம்னு யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிரிமினல் பிரெயின் ப்ரோ. 3 10 அதை நமக்குலாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் பிரெயின். அப்புறம் லாஸ்ட் வரப்போ திருப்பி எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு 100 விஷஸ் அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு கேம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 விஷயம் கிடைச்சதுன்னா என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் லாங் லைஃப் வேணும்,
நல்ல ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்ன மனுஷன்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். அது எல்லாமே அந்த ஹாப்பினஸ்க்குள்ள வந்துரும். கடனை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம், அது இப்ப இல்ல. கரெக்ட், அவ்வளவுதான். ஹாப்பினஸ் அது தனி. வீட்டில் வச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோன்னு தெரியுது. நான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எனக்கு பிடிக்கும். சூப்பர்மேன்லாம் இருக்கு. அதெல்லாம் கல்விவலி எனக்கு வந்து இதுதான். நீங்க எவ்வளோ வாங்குறீங்க? நான் வந்து ரெண்டும் சேர்த்து 110 வாங்கினேன். 110. இதே மாதிரி 2 இருக்கு தெரியுமா, கோகு வெஜிட்டா, ரெண்டும் சேர்த்து 110 வாங்கினேன். இங்கேயாவது இருக்கியா, வரியா? உங்க மங்கி பாக்குறீங்க, அதுதான் நம்மளோட ரியாக்ஷன். இன்னும் எங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன். அழகா பாக்குறாப்புல. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி. வந்து இந்த கப்பு வைக்கிறது தானே, டைனிங் டேபிள்ல கப்பு, டீ ஹாட் அண்ட் சாஸ். ஷிப் டெலிகிராம். என்னது இது? ஏதோ ஷிப் டெலிகிராம்னு இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, இந்த லக்கி ஸ்டோனு இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கும், டேக் சூட் ஆகல. வாட்ச் லெஃப்ட்டில் கட்டிட்டு இதை ரைட்டில் கட்டணும்னு பார்க்குறேன். ரைட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு ஜுவல்லரிஸே பிடிக்காது. என் கைக்கு அந்த செட் ஆகல. கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. இது ஆக்சுவலாக இவங்க சும்மா எதாவது பண்ணுவாங்கள்ல, இவங்களே ரெடி பண்ணி வைக்கிறது. ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் இருக்காது, ஒரிஜினல் குத்துற கெமிக்கலில் போட்டு வந்துச்சு, அந்த கிறிஸ்டலைசேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இங்கே கேட்டால் இதெல்லாம் ஒரிஜினலு லக்கி கல் வாங்கி வீட்டில் வைங்க, கடன் பிரச்சனை சரியாயிடும்னு வாங்கி வச்சா அதில் ஒரு 100 திரம் வேஸ்ட்டாக தான் போகும். நான் வந்து நினச்சின்னு இருப்பாங்க இது மாதிரி லக்கி ஸ்டோன்லாம் வாங்கி வச்சா எல்லாம் சரியாயிடும். ஒரு ஹோப் தான். அது சம்வே இட் இஸ் ஓகே. என்னன்னா அது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான். அது எப்படி நம்ம வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு இது பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணாதது எப்படி ஒரு கல் வந்து பண்ணிடும்? அப்படி இல்லை, அது ஒரு ஹோப் இல்லை. உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் அந்த ஹோப்பை நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு போயிடலாமா உங்கள் மேலே? இப்போ நான் தனியாக இருக்கேன், பின்டோ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறப்ப எனக்கு ஒரு 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 வருது இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணும், அது வந்து ஒரு பர்சன். அதே ப்ரோ இல்லை, அதே தான் நான் சொல்கிறேன். அதே இம்மெட்டீரியலாகவும் மெட்டலிஸ்டிக்காகவும் நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். அது எப்படி பார்க்க முடியும்? உங்களுக்கு ஒரு மூவி நான் ஒன்று சொல்கிறேன். உள்ள பூச்சிலாம் செத்து கிடக்குது, பூச்சி ஏதோ வேறுலாம் இருக்குது பார்த்தீங்களா? திங்க் வந்து தேனின்னு நினைக்கிறேன். உள்ள இந்த கல் உள்ள தேனிலாம் செத்து கிடக்குது வேரோட. எனக்கு அந்த இதெல்லாம் வந்து சுத்தமாக ஒரு பிலீஃபே இல்லை. இந்த கல் இது வந்து அந்த என்னது லக்கி ஸ்டோனு அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வாட் எவர் அது என்ன நடந்தாலும் அது வந்து நம்மளோட ஒரு வேலையாக தான் இருக்கும். நம்ம செஞ்ச ஒரு வேலைக்கு அது ரியாக்ஷனாக தான் இருக்குமே தவிர. நான் ஒரு அது மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா டாம் ஹேங்க்ஸ் வந்து ஒரு மூவி ஒன்று கையில் தேய்ச்சி விட்டோம். டாம் ஹேங்க்ஸ் அவர் ஒரு மூவி நடிச்சிருப்பாரு, அது மறந்துடுச்சு. பட் ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிப்பார். ஐலாண்டில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பால் மட்டும்தான் இருக்கும். அந்த பால் கூட ஒரு 1 or 2 years கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு பாயிண்ட்ல அந்த பால் தான் கம்பெனியாகவே இருக்கும். சரி, பால் ஒரு மெட்டீரியலிஸ்ட் திங் தான், அது ஒன்றுமே அது பண்ணாது. பட் என் கூட ஒருத்தர் இருக்காருன்ற ஒரு ஃபீல் அவருக்கு அது கொடுத்து. அது வந்து தனிமையில் இருக்கிறவங்க பைத்தியம் பூச்சி சுத்துறது ப்ரோ. என் பேரு வினோத், உன் பேர் என்ன? திவ்யாவா? மெட்டீரியல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் கூட நம்ம அட்டாச்சே ஆக முடியாது இல்லை. அது ஒரு உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ற மாதிரி தான். இப்போ ஒருத்தர் அந்த கல் போட்டாருன்னா ஒரு 100 பேர் கிளாப் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் தருந்ததுன்னா இன்னும் மோட்டிவேட்டடா பண்ணுவார்ல. நான் வந்து சப்போர்ட்லாம் பண்ண விரும்பல. யாரா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை கொண்டு போகன்றது என்னோட கான்செப்ட். அது அவங்களுக்கு அது இருக்குன்னா அது நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். இங்கே ஒரு கடை ஒன்று இருக்கும், பர்ஃப்யூம் கடை. ஒரு பர்ஃப்யூம் வாங்கணும், போமா போகலாமே, மிக்ஸ் பண்ணி வாங்கிப்போம். டோக்ராப்பில் க்ரீக் பர்ஃப்யூம். நானும் ஒய்ஃப் இங்கே தான் வருவோம். குழந்தைங்க கண்ணாடியா இப்படி ஸ்டைலாக இருக்கா பையா? நல்ல லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம், ஒரு 8 hours வரணும். ஊது பேஸில் மிக்ஸ் பண்ணி தர முடியுமா? கஸ்டமைஸ் ஆகிட்டு வேணும். கஸ்டமைஸ் இது இருக்கு, நல்ல லாஸ்டிங் இருக்கு.
ಆಹಾ ಇದಾನು ಇಂಪೀರಿಯಲ್ இங்கே எவ்வளோ ಇಂಪೀರಿಯಲ್ ಅಲ್ಲ ಲಾಸ್ಟಿಂಗ್ ನಲ್ಲ ಪ್ರೊಜೆಕ್ಷನ್ ನಲ್ಲ ಆಗಿದೆ பாக்ஸாக வாங்கினாலும் இதுவாக வாங்கினாலும் இது இங்கெல்லாம் வந்து பாக்ஸ் வாங்குறது இதில் இங்கெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணேன் இதெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு லாங் லாஸ்டிங் வரணுமே எவ்வளோ நேரம் வரும் ഇതാ നിങ്ങൾ ബോഡി ടെമ്പറേച്ചർ ഡിപ്പെൻഡ് ആണ് നല്ല ലോസ്റ്റിംഗ് വരും எது ഇതിന് മിനിമം പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് 12 to 15 hours ஷுவர் ஷோ நல்ல இது என்னது காஃபி இது அது அத்தை நிறைய ஸ்மெல் பண்ணுறோம்ல இப்போனா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் மூக்கில் டிஃப்ரெண்ட் பண்ண பாருங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க இது எல்லாமே இருக்குது இது നമ്മളെ ഫൈദ സ്വീറ്റ് ആണ് സ്വീറ്റ് ஸ்வீட்டா இது சூப்பராக இருக்கு இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தது അതാണ് இது கம்மி 50 இது 100 இந்த பர்ஃப்யூம் அது நேம் என்ன ಅದು ಶಾಯಿ சாய் ಇದಕ್ಕೆ ನಾನು ಈಗ 2-3 ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿದ್ದೇನೆ ಡಿಫ್ರೆಂಟ್ ವரும் ஷாய் ஊதுன்னு சொல்லிட்டு இந்த பர்ஃப்யூமை மிக்ஸ் பண்ணி வாங்கி அடிச்சிங்கன்னா எங்கே போனாலும் வந்து தனியாக தெரியும். நாங்கள் ரெகுலராக வந்து பர்ஃப்யூம் கஸ்டமைஸ் பர்ஃப்யூம் வாங்குறது இங்கே தான் க்ரீக் பர்ஃப்யூமு. பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் பர்ஃப்யூம் வாங்குறீங்கன்னா எவ்வளோ 24 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? 2 days ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஆமாம், ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் இல்லை, மிக்சிங். 2 நாள் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த லாங் லாஸ்டிங் அந்த இது செட் ஆகும் போல் பர்ஃப்யூமு. ஏன் எனக்கு பிடிச்ச ஒரு இது லத்தாஃபா. ஊருக்கு வருமா வாங்கிட்டு வரேன், சரியா? உட்காந்து பாருங்க என்ன பண்ணுகிற பார்த்தீங்களா, என்ன பண்ணுகிறீங்க நீங்கள்? அவரெல்லாம் ஹை பட்ஜெட்டுக்கு போறாரு. நம்மள பாத்தீங்களா, நம்ம பட்ஜெட் எல்லாமே இந்த மாதிரி தான். குட்டி குட்டியா நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளேவர்ல சுத்துவோம். அவர் டெமோ பீஸு 10 dirhams வாங்குறாரு, 10 பீஸ் வாங்குவார் 100 dirhamsக்கு. நம்ம அப்படியா? இது 30 dirhams தான். இது 30 dirhamsக்கு வாங்கினோம் அப்படின்னா ஒரு மாதம் வச்சுப்போம். அவர் 10 நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பர்ஃப்யூம் வச்சுன்னு போறாரு. வசதி. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு எத்தனைகிறாரு. ப்ரிப்பேர்டா பிளான் போட்டுருவாங்க. டூரிஸ்டா இங்க வரப்போ என்னென்னலாம் வாங்கணும், டைரக்டா வருவோம், வாங்கிட்டு அப்படியே போய் என்னென்ன பார்க்கணும். டைம் வேஸ்டே கிடையாது. அவங்க பேச்சு பேசுறியே இங்க அப்படிலாம் இருக்காடா அப்படின்னுவாங்க. அவங்க ஷாப்பிங் வர்றதுக்கு தான் இவரு இப்போ அனுப்பிச்சு விட்டு இருக்காங்க. போய் அங்கே என்னென்னலாம் இருக்கு பாரு, முதல்ல நீ போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லாம் வாங்கிக்கிறோன்ட்டாங்க போல. இல்லை, வாங்கியாச்சு. முன்னால பர்ஃப்யூம் வேறு காலி ஆயிடுச்சு. அப்படியே இங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கிளம்புறோம் கரமாக்கு. வெயில் வேறு பொழக்க ஆரம்பிச்சிச்சு. காலைல கிளைமேட் நல்லா இருக்குன்னு வந்தோமா, இப்போ நல்லா பொழக்கிறாப்புல. கட் பண்ணிட்டேன். அது இது வரைக்கும் நம்ம சேனலில் மெட்ரோ உள்ளெல்லாம் காமிச்சதே இல்லைல்ல, ஸோ அதையும் காமிச்சிடலான்னு இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறம் போங்க. இது க்ரீன் லைன் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கும். அது ரெட் லைன் வந்து 1 மினிட்டுக்கு ஒரு வாட்டி, 2 minutes கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரெட் லைன் பிஸியாக இருக்கும். So for your weather safe route, if that, your attention please. The train to depart from platform 2. Your attention please. டைலாக் தான் ரொம்ப ஃபேமஸ். லபுவா துக்குலாக். அரபி தெரியுமா? துபாய் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஒன்றுமே தெரியாமல் வந்தால் கூட ஈஸியாக வந்து எங்கே இறங்கணுமோ அங்கே போயிடலாம். குட்டி கேமராவாக இருக்கிறதுனால யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டுறாங்க. அது எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதா, யாரும் பெருசாக மைண்ட் பண்ணவும் மாட்டுறாங்க. ஜாலியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. எங்கே வேணால் எடுத்துடலாம். ஏன்னா இங்கே எடுக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோக்குள்ளே வர்றது, மெட்ரோலாம் உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து நோல் கார்டு. இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் மெட்ரோவில், பஸ்ஸில் எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ண முடியும். ஸோ துபாயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இல்லாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கரமா வந்தாச்சு. அப்படியே போயிட்டு அந்த வேலை ஏதாவது ஒரு மீல் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். கீப் வாட்சிங்.